வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வனிதா ஸ்ரீஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான ரொம்ப ருசியான ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு ரசம் மாதிரியும் சொல்ல முடியாது, இதை புளிச்சாறுன்னு சொல்லலாம். கழனி புளிச்சாறு. இது மதுரை பக்கம் ரொம்ப பாரம்பரியமாக செய்வாங்க கிராமங்களில். ரொம்ப எளிமையாக ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு புளிச்சாறு இது. நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை அந்த அரிசி களைஞ்ச அந்த கழனியில் கரைச்சி வச்சுருக்கேன். நார்மலான தண்ணியில் கூட நீங்கள் செய்யலாம், கழனி இல்லை அப்படின்னா கூட. ஸோ இப்போ நல்லெண்ணெய் நான் சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பொரியட்டும் நல்லா. இதுக்கு மதுரை பக்கம்லாம் நல்லா குண்டு மிளகா கிடைக்கும். குண்டு மிளகா போட்டால் இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். பட் நீளமான மிளகா இருந்தாலும் ஓகே. ஸோ வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மீடியமாக நறுக்கிறது, ரொம்ப பொடிசாக நறுக்க வேணாம். ஏன்னா அந்த புளிச்சாறில் இதுதான் மெயினாகவே நம்ம போடுறோம். அதனால் நம்ம மீடியமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நம்ம 1 நிமிஷத்துக்கு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் கீறி போட்டிருக்கேன். அதுவுமே ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். ஏன்னா இதில் வெறும் காய்கறி எதுவும் போட போகிறதில்ல இல்லையா. அதனால் இதெல்லாம் இந்த புளிச்சாருக்கு ஒரு கூடுதல் மணத்தையும் சுவையையும் கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இந்த வெங்காய கலவை. இந்த சமயத்தில் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க அந்த கழனி புளித்தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சா போதும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க விடலாம். இந்த புளிச்சாருக்கு கருப்பு புளி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது நம்மளுடைய புளிச்சாறு நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். இதோட இந்த கழனி புளிச்சாறு நமக்கு தயாராகிடுச்சு. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு தேங்காய் துவையலோட கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். சின்ன பாவக்காய் சொல்லுவாங்களே, அதோட பொரியலுமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமங்களில் களைச்சி போய் திரும்பி வரையில் அவங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகைன்னு இதை சொல்லலாம். அதனால் இதை கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.